ஹலோ மக்களே! நயன்தாராவோட ஆவண படத்துல நானும் ரவுடிதான் படத்தோட பிஹைண்ட் தி சீன் வீடியோவ யூஸ் பண்ணதுனால தனுஷ் அண்ட் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடிக்கு இடையில நடந்த அது ஒரு மிகப்பெரிய சோசியல் மீடியா வார் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ அந்த விஷயத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமீபத்துல நடந்த ஒரு இன்டர்வியூல டைரக்டர் விக்னேஷ் சிவன் கிட்ட தனுஷ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகி மனமுடைந்து போய் சில விஷயங்களை ரொம்பவே உருக்கமா ஷேர் பண்ணிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலா தனுஷ் சார எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் லைஃப்ல அவரை ஒரு ஆக்டரை தாண்டி ரொம்ப பெருசாவே தான் பார்த்தேன். அவரோட பர்த்டே ஜூலை 28 அதே நாள் தான் எங்க அப்பாவும் இறந்தாரு. அதனால தனுஷ் சாருக்குள்ள நான் எப்பயுமே எங்க அப்பாவை ஃபீல் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அவர் மேல எனக்கு ஒரு லவ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் எங்களுக்குள்ள இப்படி ஆச்சு, எப்படி இந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி மாறுச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியவே இல்ல. அதை என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. இத என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தரை நம்ம இப்படி இழக்கிறோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், எனக்காக ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னா அதுக்கு 100% தனுஷ் சார் தான் முக்கியமான காரணம். விஐபி படத்துல வேலை செஞ்சப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அவர் கூடவே தான் நான் இருந்தேன். அவர் சாப்பிட்டாதான் அவர் கூட நானும் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு நாங்க ரொம்பவே க்ளோஸா இருந்தோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் விக்னேஷ் சிவன் தனுஷ் மேல இருக்கிற பாசத்தை உருக்கமா வெளிப்படுத்தினாலும் நெட்டிசன்கள் பல பேர் இதுக்கு எதிராக தான் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது அவர் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமும் மரியாதையும் இருந்தா அந்த காப்புரிமை பிரச்சனை வந்தப்போவே நீங்க நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசி தீர்த்திருக்கலாமே. அன்னைக்கு தனுஷ் அட்டாக் பண்ற மாதிரி நயன்தாரா அவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்பவும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டப்பவும் இந்த பாசம் எங்க போச்சு? அப்போலாம் அமைதியா இருந்துட்டு இப்போ இப்படி எமோஷனலா பேசுறது நல்லா இல்லையே அப்படின்னு சோசியல் மீடியால சரமாரியா விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. So இப்படி 2 விதமா கருத்துக்கள் இணையத்துல பரபரப்பாவே போய்கிட்டு இருக்குது. விக்னேஷ் சிவனோட இந்த எமோஷனலான பேச்ச பத்தியும் நெட்டிசன்கள் கொடுத்த ரியாக்ஷன் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.